ஏற்படும். மகாலயபட்சத்தில் தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய பூஜை, பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், இது தெய்வ காரியம், அது பித்திருக்காரியம். பூஜையை பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணணுமான்னு கேட்குறார் அவர். கார்த்தால நித்திய பூஜைகள்லாம் பண்ணிட்டு அபராண்ண காலம்னு சொல்லக்கூடியதால் அந்த 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணணுமான்னு கேட்குறார். இந்த அபராண்ண காலத்தில் தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். ஆனால் அப்போத்தான் பண்ணணுங்கிற சாஸ்திரம் இல்லை, முன்னாடியும் பண்ணலாம். எவ்வளோ நாழி நீ பட்னி கிடக்க முடியுமோ அந்த அபராண்ண பரியந்தம் மேக்சிமம் தன் நேரம் பட்னி கிடந்துட்டு தர்ப்பணம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. தர்ப்பணமோ சாத்தமோ. ஏன்னா சரீர தர்மம் ரொம்ப முக்கியம். இவன் காஃபி சாப்பிடாம ஒன்றுமே சாப்பிடாம 2 மணி வரைக்கும் பட்னி கிடக்க முடிஞ்சு பண்ணினா ரொம்ப விசேஷம். என்னால் 11 மணி வரைக்கும் தான் அப்படி இருக்க முடியும்னா 11 மணிக்கு தர்ப்பணம் பண்ணு. என்னால் 10 மணி வரைக்கும் தான் பட்னி கிடக்க முடியும்னா 10 மணிக்கு வரைக்கும் பட்னி கிடந்து தர்ப்பணம் பண்ணு. சரீரம் முக்கியங்கிறதுனால இந்த அபராண்ண காலம்ங்கிறது ஒரு ஐச்சிக விகல்பமாக தான் சொல்லியிருக்கார். அதனால் மகாலயபட்ச தர்ப்பணங்கள்லாம் முன்னாடியே கூட பண்ணலாம், பின்னாடியும் பண்ணலாம். அபராண்ண வரைக்கும் தரிசனம் மாதிரி தான். இது தேவகாரியம் பண்ணிட்டு பிதிருக்காரியமா, பிதிருக்காரியம் பண்ணிட்டு தேவகாரியமாங்கும்பொழுது ஸ்மார்த்தர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாரும், விபூதி இட்டுக்கக்கூடிய எல்லாருமே முதல்ல தர்ப்பணங்கள் பண்ணிட்டு அப்புறம்தான் ஆற்றுல பூஜைகள்லாம் பண்ணணும். மணி சப்தத்தை கேட்டால் பித்திருக்கள்லாம் ஓடி போயிடுவான்னு இருக்கு. அதனால சில காரிய காரணத்தை வச்சு முதல்ல தர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாமி அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நிவேதனங்கள் பண்ணி தேவ பூஜைகளை சங்கிரகமாவோ விஸ்தாரமாவோ பண்ண வேண்டியதுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது மாறும். காரணம் என்னன்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு தான் முக்கியமான தேவதை. அவர்களுக்கு உட்பட்டவர்கள் தான் பிதிருக்கள்ங்கிறதுனால முதல்ல இஜ்ஜேன்னு சொல்லக்கூடிய பஞ்சத அந்த சம்ஸ்காரத்தில் இஜ்ஜேன்னு ஒன்றும் 5 சம்ஸ்காரத்தில் அந்த தேவ பூஜனத்தை விஸ்தாரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவள் தர்ப்பணங்கள் பண்ணுவா. ஸ்ராத்தமே அப்படிதான். ஸ்ராத்தத்தன்னைக்கே அவளுக்கு மகாவிஷ்ணு பூஜைக்கு அப்புறம் இன்னும் துல்லியமாக பார்த்தா மகாவிஷ்ணுக்கு நிவேதனம் பண்ணதான அன்னத்தை தான் ஸ்ராத்தத்திலேயே உபயோகப்படுத்துவாவா பிராமணாளுக்கே. அதனால சம்பிரதாயங்கள் மாறுறது. ஸ்மார்த்தர்கள் தான் பகுலமாக இருக்கிறதுனால முதல்ல பிதிருக்காரியம் பண்ணிட்டு தேவகாரியத்தை பண்ணணும். தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய மனைவியே நேரடியாக கர்த்தாவாக இருந்துட்டு பண்ணக்கூடியதான மகாலயம். வேற யாரும் குழந்தைகள் இல்லைன்னாலோ இல்லை குழந்தைகள் அஸ்ரத்தையாக இருக்கிறதுனாலையோ பண்ணலைன்னா மனைவியே கணவனுக்கு சாத்தங்கள் தர்ப்பணங்கள் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் அதிகாரம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒத்துருமில்லைன்னா கணவனே மனைவிக்கு பண்ணணும். பர்திருபாரியா பரஸ்பரம்னு பேர். பர்த்தா பாரியா சம்ஸ்கிருத பதமே எப்படி இருக்கு பாருங்க. பர்த்தா அப்படிங்கிற சப்தம் கணவனுக்கு என்ன அர்த்தம்னா தாங்கிறவன் அர்த்தம், தாங்கி பிடிக்கிறவன். பாரியானா பரணம் பண்றவள், எல்லாத்தையும் தாங்கிக்கிறவள். குடும்ப சுமையை மட்டும் இல்லை, இவனையே தாங்கிறவள். அதனால இவா 2 பேர்களுக்குள்ள உறவு ரொம்ப உயர்வு. இவர்கள் ஒருத்தருக்கொத்தர் யார் முந்திண்டாலோ அவளுக்கு அடுத்தவா கர்த்தாவா ஆகிறா. அவ பண்ண வேண்டிய இதெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு வேற யாரும் மகாலயம் தனியாக ஒரு நாளைக்கு பண்ணுறவர்கள் மகாலயம் பண்ணக்கூடாது. பட்ச மகாலயம் பண்ணுறவங்க பண்ணலாம். அதனால அமாவாசை அன்னைக்கு விதுரம் விதவா, இவர்களுக்கு விதுரன்னு பேரு. மனைவி எழுந்தவனுக்கு, கணவன் எழுந்தவனுக்கு விதவான்னு பேர். இவர்கள் கர்த்தாவாக இருந்து செய்யக்கூடிய விதுர விதவா கர்த்திருக்கமான மகாலயத்தை மகாலய அமாவாசை அன்னைக்கு பண்ணணும். 28ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்குறா அந்த அம்மா. இவாளுக்கு ரொம்ப சுலபம். பிராமணால ஆற்றுக்கு வரவழைச்சு ஒரு சொம்புல தீர்த்தத்தவா கையில் கொடுத்தா அவளே காலம்பிக்க போறா. முடிஞ்சா ஒரு வேஷ்டி வாங்கி தரது. சாப்பாடு போடணும், ஒன்றுமே வேண்டாம். சங்கல்பம் பண்ணிட்டு சாப்பாடு போடலாம். சாப்பாடு போட முடியலையா அரிசி வாழைக்காய் கொடுத்து பிரதட்சண நமஸ்காரம் பண்ணி அது பண்ணலாம். அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது. வாத்தியார்கள் பண்ணி வைப்பார்கள். அந்த ரொம்ப சுலபம். அது அவசியம் பண்ணத்தான் பண்ணணும். மகாலயபட்சமும் பண்ணணும். வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தையும் இந்த அம்மா பண்ணணும். அதையும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா இந்த அம்மாட்ட புல்லு வாங்கின்னு மாப்பிள்ளை பண்ணினாருங்கிறா. மாப்பிள்ளைங்கிற ஒரு டம்மி. எல்லா மாப்பிள்ளையும் சொல்லலாம், ஏதாவது சண்டைக்கு வந்துடுறாங்க.
இந்த அம்மா விஷயத்துல ஒருத்தர் ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர்கிட்ட கொடுத்திருக்கார், கர்ப்பையை கொடுத்திருக்கார். அவன் இவனுக்கு பிரதிநிதா பண்றான்னு அவன் டம்மி இவாளே பண்ற மாதிரிதான் இல்லையா? அதனால மாப்பிள்ளை தான் பண்ணணுங்கிறது இல்லை, அவன் பண்றா பண்ணல நீங்களே தான் பண்ண வேண்டியது. வருஷாவிட 2 பேரும் காலம்பி சாப்பாடு போடுங்க பிரஜாப்திக ஸ்ராத்தத்தன்னைக்கு.